மத்தேயு 27 வசனங்கள் 45-46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 4ஆம் திருவார்த்தை மிஸ்டர் மனோ அவர்கள். சரி, இப்போ தம்பி மாதிரி கேளுங்க. இப்போ பெரியானவர்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் தான் கேட்கணும். சரியா? அதாவது நம்ம ஏசப்பா சிலுவையில் தொங்கோடப்பட்டிருக்காரு. 7 வார்த்தைகளை கடைசியில் சொல்கிறாரு. முதல் வார்த்தை என்னடா நீ? பிதாவே இவர்களை மன்னியும். சரிதானா? அடுத்த சொல்லு 2வது என்ன வார்த்தை? பக்கத்தில் தொங்கிட்டு இருந்த கள்ளனுக்கு பரதேசில் இடம் கொடுத்தாரு. அப்படிதானே? 3வது தம்பி நீ சொல்லுங்க. 3வது இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. தனக்கு தாய அவருக்கு காலம் முடிய போகுது, தனக்கு தாயை இன்னொருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சி சேஃப்டி படுத்திட்டு போகிறாங்க. அப்படின்னா அதாவது இந்த 3மே நடந்திருக்கிறது தன்னை சுற்றி தான் நடந்திருக்கு. சரிதானே? மற்றவங்களுக்காக செய்திருக்காரு. ஆனால் இந்த 4வது வார்த்தை மட்டும் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்படின்னாக்கி இல்லை, ஏலி ஏலி லாமா சபக்தானி அது யாருக்கா புரியுதா? ஹிந்தி வார்த்தை. அப்படிதானே? பழைய வார்த்தை. அப்படிதானே? நமக்கு தெரியாது. மற்ற 7 வார்த்தையுமே தமிழில் சொல்லியிருக்கு. இதை எப்படி சொல்லியிருக்கு? வேறு பாஷையில் சொல்லி. அது என்ன பாசனாகி? அராமிக். அண்ணன் சொன்ன மாதிரி அராமிக் பாசை. அராமிக் நான் அரபு மொழி இருக்கு இல்லையா, அந்த பாஷையில் சொல்லியிருக்காரு. ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மீனிங் என்னன்னாக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். யார் கேட்குறா அப்படி? இந்த உலகத்தை படைச்சது யாரு? அவரு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஏன் என்னை கைவிட்டியா நீ? யாரை பார்த்து கேட்குறாரு? பிதாவை பார்த்து. அப்படின்னா சரி, பிதாவை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்குறாரு. கைவிடப்படுதல் தான் என்னது? தம்பி மார்க்க சொல்லுங்க. கைவிடப்படுதல் தான் என்னது? அப்போ எப்படி இருக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு? மனசு உடஞ்சிடும். அப்படிதானே? ஃப்ரெண்டாக இருக்கிறவன் ஃப்ரெண்டை விட்டுட்டோம்னாக்கி ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படிதானே? அவனால ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி இப்போ செல்ல அம்மா அப்பா இல்லாதவங்கெல்லாம் தனியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனைப்படும். அப்படிதானே? அது என்ன, எங்கள் அம்மா அப்பா என்னையே கைவிட்டு போயிட்டாங்க, இவ்வளோ வேதனையாக இருக்கும், தாங்க முடியாத வேதனையாக இருக்கும். அப்புறமா இந்த கொரோனா நேரத்தில் எல்லாம் நிறைய பேர் கைவிடப்பட்டாங்களா? எப்படி? எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அப்படிதானே? வீட்டில் உள்ளவங்க உள்ளாடி போய் பார்க்க முடிஞ்சுதா? முடியலை. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தனிமைப்படுத்துறாங்க. தனிமைப்படுத்துறதுனால அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? குடும்பக்காரங்க போய் பார்க்க மாட்டாங்க. பார்த்தா என்ன ஆயிரும்? வந்துடும். அப்போ அந்த கைவிடப்படுறது எவ்வளோ பெரிய வேதனை, ரொம்ப கொடுமையான ஒரு வேதனை தான் என்னது? கைவிடப்படுதல். அப்போ இங்கே கைவிடப்படுறது இயேசு கிறிஸ்து. யாரால கைவிடப்படுறா? பிதாவால் கைவிடப்படுறாரு. அதாவது ஃபுல்லாக, அதாவது இந்த கெட்சமேனிலேருந்து இயேசுவை பிடிச்சிட்டு போய் அடிக்கிறது, கார் திப்புறது, கேள்வி கேட்கறது, தலையில் கிரீடம் வைக்கிறது, அவ்வளோ ஃபுல் நேரமாக அவர் உடல் அளவில் கஷ்டப்பட்டாலும் மனதளவில் எப்படி இருந்தார்? ரொம்ப ஸ்டேட்டியாக இருந்தார். ஏன்? தேவன் பரிசுத்தாவினர் மூலமாட்டு அவருக்கு பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தை சொல்லச்சில் என்ன ஆகுதுனாக்கி நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? யார் செய்த பாவங்கள்? நம்ம என்னென்ன கொடுமையான பாவம் செய்திருக்கோம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியது கிடையாது. சர்ச்சில் என்ன பண்ண மாட்டோம்? ப்ரேயரில் கண்ணு மூட மாட்டோம், பேசிகிட்டு இருப்போம். அதில் நம்ம ப்ரேயர் பைக்கா அதில் பெஸ்ட்டு. ஆனால் இப்படிப்பட்ட தப்புகள் அம்மா அப்பா சொல்கிற கேட்குறே கிடையாது. இந்த தப்புகள் எல்லாம் எங்கே போகுது? ஏசப்பாவுக்கு மேலே போகுது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஏசப்பா இப்போ யாரு? நம்ம பாவம் அவருக்கு மேலே போயிட்டுனாக்கி பாவி ஆயிட்டாரு. அவரை பாவி ஆக்குனது யாரு? நம்ம செய்த தப்பு பாவங்கள் எல்லாம் அவருக்கு மேலே போனோன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பாவம் ஆயிடுச்சு. அப்போ தேவன் யாரு? பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். இப்போ ஏசப்பாவுக்கு நிலைமை என்ன? பாவியாயிட்டார். எப்படி ஆனாரு? நம்ம பண்ணுன அநியாயத்தினால அவரு தண்டனை அனுபவிக்கிறாரு. அவரு பாவியாயிட்டாரு. அந்த கொஞ்ச நேரத்தில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அன்னைக்கு தனக்கு பிள்ளைங்கிட்டு சப்போர்ட் பண்ணாச்சுனாக்கி சாத்தா என்ன செய்வான்? உங்கள் பிள்ளைங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டுருவான். அதனால பரிசுத்த தெய்வத்தோட ஒன்றும் என்ன செய்ய முடியல, அவருக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அந்த நேரத்தில் தான் என்ன சம்பவிக்குதுனாக்கி ஒரு 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு? அந்தகாரம். அந்தகாரம்னா என்னது? இருளாயிடுச்சு. அது ஒரு அடையாளம், இருளின் அடையாளம்.
அதாவது பரிசுத்த அதாவது இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவருக்கு மேல நம்ம பாவங்கள் சுமந்ததுனால அந்த இடம் என்ன ஆயிடுச்சு, ஒரு இருள் சூழ்ந்தது மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்துல தான் அது கிட்டத்தட்ட ஆமா நம்முடைய டைமுக்கு கிட்டத்தட்ட 3 மணின்னு சொல்லுவாங்க நம்ம டைமுக்கு, சரியா? அந்த நேரத்துல தான் ஏசப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன கைவிட்டின்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு தப்புனாலையும் என்ன நடக்குது, ஏசப்பாவுக்கு மேல நம்ம குற்றம் சுமத்திட்டே இருக்கிறோம். நம்ம தப்புகள் எல்லாம் அவருக்கு மேல போயிட்டே இருக்குது. முதல்ல விபின் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி போய் சிலுவையை ஆட்டிட்டு விட்டுட்டு வந்துடும். எப்படி, நம்ம பண்ற ஒவ்வொரு தப்புனாலையும், சரியா? அப்ப நம்ம ஏதாவது மோசமான சூழ்நிலை வரச்சு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஏசப்பாவை பார்த்து ஜெபம் பண்ணணும். அவ்வளவுதான். ஏசப்பா அவருக்கு எந்தவனே ஏனே கைவிட்டின்னு சொன்னாரு. ஆனா பிதா என்ன கொஞ்ச நேரம் அவரால் என்ன முகத்தை திருப்பினாரு. அதாவது கைவிடலை, ஏசப்பாவை கைவிடலை. நம்ம பாவம் அவருக்கு மேல போனதுனால அவர் கொஞ்ச நேரம் முகத்தை திருப்பிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு, தேற்றவாளன் இல்லாதனால அவரால் முடியாத ஒரு சூழ்நிலைனால அப்படி சொல்லிட்டாரு, சரியா? அது மாதிரி நம்மளும் நமக்கு கஷ்டங்கள் பாடுகள் வர்ற நேரத்தில் என்ன செய்யணும், ஏசப்பா பார்த்து ஜோம் பண்ணணும். நம்ம எல்லாருமே பிரேயர் சொல்லி வந்திருக்கிற நமக்கு பின்னாடி ஊழியங்களுக்கு எல்லாம் போக வேண்டிய காலங்கள் வரும். அப்போ நிறைய பாடுகள் அடிகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும். அந்த நேரங்களில் என்ன செய்யணும், ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டு உறுதியாக நின்றுக்கணும். அவ்வளோதான், சரியா?